கலர்ஃபுல்லா இருக்கு. வாவ்! இப்ப நான் கலர் அடிச்சு என்ஜாய் பண்ண போறேன். பெரிய பலூன் ஃபுல்லா தண்ணி ரொப்பிட்டேன். டிஸ்டிங்ஷன், இன்னைக்கு ஹோலில என் முன்னாடி நீ ஃபெயில் ஆக போற பாரு. முதல்ல நீ ஹோலியை கொண்டாடு, மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இதுதான் சரியான வாய்ப்பு பட்டுவர்தன். அவங்களுக்குள்ள நுழைஞ்சிரு. சார் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். எல்லாருக்கும் ஹோலி வந்துருச்சு. ஆனா எனக்கு மட்டும் எப்போ ஹோலி வரும்னே தெரியலையே. கம் ஆன் பசங்களா. சாரா போடுறே. ஹோலி கொண்டாடு, ஹோலி கொண்டாடு. டன் டடா. சார் ஆஹா. சாரி சார். சாரி சார். இந்த ஹோலி கொண்டாடும் போது ஒரு துளி கலராவது என் மேல விழுன்னு நானும் எதிர்பார்க்கிறேன். ஆனா இந்த தடவை என் மேல கலர் நிச்சயமா பட வைப்பேன். சிகப்பு, மஞ்சள், பச்சை கலர் கலரா பட போகுது. நான் ஒரு கலர்ஃபுல் ராஜாவா ஆக போறேன். கலரை போட்டாச்சு. இதை இப்போ மிக்ஸும் பண்ணியாச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. தூக்கு தூக்கு, மேல தூக்கு. ஓகே கேப்டன். நம்ம எல்லாரும் இங்க விளையாட வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ ஹோலியை கொண்டாட போறோம். அந்த கோபால் லக்ஷ்மணுக்காக நம்ம இப்ப இந்த டிராப்பை ரெடி பண்ணியாச்சு. இதுல நான் கலந்த கலரு சாதாரண கலர் இல்ல. நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சா கூட தோல் தான் உரிமை தவிர கலர் மட்டும் போகாது. அடேங்கப்பா, இந்த கலரை என்னதான் தோச்சாலும் சோப்பு தான் தேஞ்சு போகும். ஆனா கலர் போகாதா? நான் இந்த கலர்ல தான் நனைய போறேன். சரி வாங்க, கோபாலும் லட்சுமணும் வந்துட்டு இருப்பாங்க. வாங்க நம்ம இந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம். லட்சுமணே, கோபால் வந்ததும் இந்த கயிறை நீ விட்டுறணும். ஹோலியை எப்படி கொண்டாடுவாங்கன்னு அந்த கோபாலுக்கும் தெரியணும்ல. கோபால் இங்க வரத்துக்கு முன்னாடி நான் அந்த கலர்ல நனைஞ்சு கலர்ஃபுல்லா ஆக போறேன். கோபால் இப்போ சரியான இடத்துக்கு வந்துட்டா. கோபாலுக்காகத்தான் நீங்க இந்த பிளான போட்டீங்களா கண்ணுங்களா? ஆமா கோபாலு, நீங்க இருக்கனா? அங்க இருக்கிறது யாரு? பிரின்சிபல் சார் இங்கே வந்துட்டு இருக்காரு. அவர் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இதெல்லாம் நீதான் செஞ்சன்னு பிரின்சிபல் சாருக்கு மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா அவர் ஸ்கூல்ல இருந்து ரஸ்டிகேட் பண்ணிடுவாரு. இல்ல, நீ எதுக்காக இப்படி பண்ண மாதவ்? சார், ஸ்கூல்ல கலர்ஸோட நதியை ஓடினாலும் சரி, வானத்துல இருந்து கலர் பலூன்ஸ் மழை மாதிரி பொழிஞ்சாலும் சரி, நான் உங்க உடம்பு மேல ஒரு சொட்டு கலரையும் பட விட மாட்டேன் சார். இவன் என்ன ஹோலி விளையாடவே விடமாட்டான் போல இருக்கே. மாதவ், ஹோலி அன்னைக்கு மத்தவங்க மேலதான் நம்ம கலர் அடிக்கணும். நம்ம மேல நாமளே அடிச்சுக்க கூடாது. டோன்ட் வரி மாதவ், இதோ மொத்த கலரும் போயிடுச்சு. சோப்பு போட்டு தேய்ச்சா தோல் உரியுமே தவிர இந்த கலர் மட்டும் போகாதே. மத்தவங்க மேல கலர் ஊத்துறதெல்லாம் ரொம்ப பழைய ஐடியா. அதான் மாதவியா வந்து ஆல்ராக்கலையும் ஹோலி கலர்ல முக்கி எடுக்க போறேன். எங்க அது போடு. மாதவ் முன்னாடியே ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தான். இப்ப அவனை இந்த பள்ளத்துல தள்ளி விட்டு மல்டி கலர் ஆக்கிடலாம்.
பிரமாதம். மாதவ் இங்க பக்கத்துல எங்கேயும் இல்ல. கோபாலும் இந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரத்துல போய் மறைஞ்சிருக்கான். இந்த பள்ளத்துல விழுந்து நான் கலர்ஃபுல் ராஜாவா ஆக போறேன். இப்போ முதல்ல கலர்ஃபுல்லான கோலத்துல விழ போகுது. குளத்துல இல்ல கோபாலே, பள்ளத்துல. நாக் நாக். மாதவ், நீ இங்கனா? ஓ நோ, பிரின்சிபல் சார் வராரு. சாருக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தணும். கோபால், நீ தோண்டின குழி கிட்டதான் இப்போ பிரின்சிபல் சார் போயிட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் அதுல டுபுக்குன்னு விழுந்துட்டாருன்னு வைங்க, அப்ப அவரு டிசிய உன் முகத்துல பச்சைக்குன்னு அடிப்பாரு. நீயும் வெளியே போகணும். வாவ், மல்டி கலர்ஸ். என்ன இது? நீ எதுக்காக இப்படி பண்ண கோபால்? இங்க பாருங்க சார், நான் மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா நீங்க பள்ளத்துல விழுந்திருப்பீங்க. உங்களோட இந்த ஒயிட் கலர் குர்தாவும் கலர்ஃபுல் ஆயிடும். அப்புறம் உங்க முகம் யாருக்குமே அடையாளம் தெரியாம போயிடும் சார். அதுக்கு தானே நானும் ஆசைப்பட்டேன். சார், இந்த ஸ்கூல்ல கலர்ஸோட நதியே ஓடினாலும் சரி, இல்லனா கலர்ஃபுல்லா மழை பெஞ்சாலும் சரி, அதுல ஒரு சொட்டு கூட உங்க மேல படாம நான் பாத்துக்குவேன் சார். இது என்னுடைய ப்ராமிஸ் சார், ப்ராமிஸ். நான் பாக்கு கொடுத்தா காப்பாத்துவேன். சரி சரி, இந்த சான்ஸும் இல்லாம போயிடுச்சா? எது எப்படியோ இந்த கோபாலால இந்த வாட்டி இந்த பலூன் அட்டாக்ல இருந்து தப்பிக்க மாட்டான். அவன் ஒரு பலூனை தூக்கி போட்டா நம்ம 10 பலூன்ஸை தூக்கி போடுவோம். இப்போ பலூன் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் சரியான வாய்ப்பு. கோபாலும் மாதவும் நேருக்கு நேரா நிக்க போறாங்க. அவங்களுக்கு நடுவுல நான் இருக்க போறேன். நான் வண்ணங்களோட ராஜாவாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. நிச்சயம் முடியாது. சரரரா சரரரா. விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? நாங்க தான் உன்னை வச்சு விளையாட போறோம். பாய்ஸ், ரெடி ஃபார் தி அட்டாக். இவங்களோட பலூன் வார் ஸ்டார்ட் ஆனதும் நான் இவங்களுக்கு நடுவுல போய் அப்படியே சில மாதிரி நின்னுடுவேன். அதுக்கப்புறம் என் மேல கலர் கலரா மழை பொழியும். சரரரரரா. இன்னைக்கு யாரையும் என் மேல கலர் பூச விட மாட்டேன். ஏன்னா யாராவது என்கிட்ட வந்தாங்கட்டா அவங்கள இந்த பவர்ஃபுல் கலர் வாட்டர் பைப்பை வச்சு அவங்க மேல நான் அடிச்சிருவேன். எப்படி? யார் அது? யார் என் மேல கலர் அடிச்சது? யார் அது? தைரியம் தான் என் முன்னாடி வாங்க. என் மேல கலரை போட்டீங்க, நான் விட்டுட்டேன். ஆனா பிரின்சிபல் சார் மேல ஒரு சொட்டு கலர் கூட போட விட மாட்டேன்டா. சிங்கம் களத்துல இறங்குது. என்னோட ஆசை நிறைவேற போகுது. என்னோட கனவு நிறைவேற போகுது. சரரரா. Oh no, பிரின்சிபல் சார். பாத்தீங்களா சார்? உங்க மேல ஒரு கலர் பலூனை கூட படம் விடல சார். பாருங்க சார், இந்த ஸ்கூல்ல கலர்ஸோட நதி ஓடினாலும் சரி, வானத்துல இருந்து கலர் பலூன்ஸ் மழை பெய்தாலும் சரி. நிறுத்துங்க, நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. எதுக்காக எல்லாரும் என்ன கலர்ஸ விட்டு தள்ளி வைக்கிறீங்க? எதுக்காக என் வாழ்க்கையை பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்குறீங்க? ரெட், பிங்க், yellowன்னு எவ்வளவு நிறைய கலர்ஸ் இருக்கு. இந்த எல்லா கலரும் என் ட்ரெஸ்ல பட்டே ஆகணும். சார், நீங்க எங்க கூட ஹோலி விளையாடணும்னு சொல்றீங்களா? ஆமா. நீங்க கலர்ஸ்ல நனையணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா சார், நீங்க இந்த கலரா ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா பப்பி, ஆமா. இதுக்கு மேல நான் கலர்ஸ விட்டு தள்ளி இருந்தேன்னா கோபத்துல என்னோட முகம் செவந்துரும். வாவ், பலூன்ஸ்.
Holi, happy Holi, happy Holi. ஹோலி வந்துருச்சு, ஹோலி வந்துருச்சு, ஃபன் பண்றோம், ஹோலி வந்துருச்சு. ஹோலி வந்துருச்சு, ஹோலி வந்துருச்சு, ஃபன் பண்ணலாம், ஹோலி வந்துருச்சு. சரி சீக்கோ, பண்டி எங்க போன ஆளை காணும்? போன ஹோலி அப்போ பண்டி தான் என் மேல கலர் பூசுனா. இந்த வாட்டி அதை நடக்க விட மாட்டேன். இந்த வருஷம் வெற்றி நம்மளோடது தான். And we are ready. நானும் ரெடி. எப்படி இருந்தாலும் நீங்க கலர் பூசிக்கிட்டு தான் ஹோலி கொண்டாடுறீங்க. ஏன்னா அதனால இன்னைக்கு ஃபன் பண்றோம். ஏன்னா ஹோலி வந்துருச்சு. டேய் பண்டி பயலே. இனி நம்ம பண்டியை வச்சு தான் ஃபன் பண்ண போறோம். இந்த வாட்டி நம்ம பலூன்லாம் ஃபில் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கு ஸ்பெஷல் பலூன் ஷூட்டர். பலூன் ஷூட்டரா? ஆஹா. நம்ம எதிரி நம்மள பலவீனமா நினைச்சிட கூடாது. எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். தாக்குறதுக்கு தயாராயிருங்க. எஸ் சார். தாக்குறதுக்கு தயாராயிருங்க. எஸ் சார். இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். போன ஹோலியோட ரிப்பீட் டெலிகாஸ்ட் தான் பண்ண போறேன். கிரவுண்டும் சுத்தமா இருக்கு. உன்னை வச்சுதான் சுத்தம் பண்ண போறோம் கண்ணா. இறங்கு களத்துல. துப்பாக்கி, கலர்ஸ், பலூன்ஸ் எல்லாமே லான்லயே கிடக்குது. என்ன அது கொஞ்சம் எடுக்க விடுங்களேன். அப்பதானே இந்த போட்டி சரிசமமா நடக்கும். இன்னும் ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்க சிக்கு? எதிரிய பலவீனமா நினைக்க கூடாதுன்னு நீ தானே எங்க கிட்ட சொன்ன, மறந்துட்டியா? இது கிரிக்கெட் மேல ஆன. நாம இவனோட பேச்செல்லாம் கேட்கவே கூடாது. வண்டி கிட்ட மட்டும் எந்த சான்ஸுமே எடுக்கவே முடியாது. சும்மா இந்த சரி சமன்ற பேச்செல்லாம் எங்க கிட்ட பேசிட்டு இருக்காத. அதுக்கு பதிலா உன் கூட எல்லா ஹோலியோட போட்டியும் சரி சமமாக்க போறோம். கொஞ்சம் இரு. இந்த மெய்டன் ஓவருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச என்னோட ஸ்பெஷல் பலூன் லான்ச்சரை லோட் பண்ணியே ஆகணும். இந்த 6 பலூனும் வர்ற வேகத்துல உன்னை சும்மா தூக்கி சாப்பிட போது பாரு. இந்த பண்டியை தூக்கி சாப்பிடுற மாதிரி இது வரைக்கும் எந்த பலூனும் உருவாகல. தாக்குங்க. இனி இங்க இருந்து எங்க போக போற? பண்டி மேல பலூன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் மேல அடிக்கிற? உனக்கு கண்ணு தெரியலையா? இப்போ உன்னை பாக்குறதுக்கு அப்படியே கலர்ஃபுல் சிம்பான்சி மாதிரி இருக்க. இன்னைக்கு ஃபன் பண்றோம். ஏன்னா ஹோலி வந்துருச்சு. புடிங்க அவன. ஆஹா, நம்ம பண்டியை தான் கலர்ஃபுல்லா மாத்தலாம்னு நினைச்சு வந்தோம். ஆனா நம்ம விரிச்ச வலையில ட்விங்கிள் வந்து மாட்டிக்கிட்டாலே. இங்க பாரு ட்விங்கிள், நீ எங்களோட டார்கெட்டே கிடையாது. எங்களோட டார்கெட் வேற ஒருத்தன் தான். உங்களுக்கு யார் டார்கெட்டோ அவன் தான் எனக்கு டார்கெட். அப்படின்னா நான் பண்டிக்கு ஃப்ரெண்டு தான். ஆனா போன வருஷம் ஹோலி விளையாடும் போது அவன் எனக்கு எந்த டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கல. இந்த வாட்டி அவன் கூட இருக்கிற என்னோட போட்டி சரிசமமாக போகுது. இந்த வாட்டி நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா இவ பண்டியோட ஃப்ரெண்டாச்சே, இவளால நம்ம கேங்ல எப்படி வந்து சேர முடியும்?
எதிரியோட எதிரி தான் நமக்கு இப்ப நண்பன். ஆனா நீ எங்க கேங்ல இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன லாபம்? என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. அத வச்சு பண்டி எங்க போய் ஒளிஞ்சிருக்கானோ அவனே அதை விட்டு வெளியில வந்துருவான். இங்க வாங்க. பலூன் கிட்ட இருந்து அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா இந்த பீட்ஸ் கிட்ட இருந்து அவனால தப்பிக்கவே முடியாது. எந்த மூலையில ஒளிஞ்சிருந்தாலும் இப்ப பண்ணிக்கிட்டே பண்டி தானா வெளியே வந்துருவான். கண்ட்ரோல் பண்டி கண்ட்ரோல். ட்விங்கிள் உன்னோட ஃபேவரட் மியூசிக்கை ப்ளே பண்ணி உன்னை எப்படியாவது ட்விங்கிள் ட்விங்கிள்னு ஆட வச்சிரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதோ இருக்கான் பண்டி. டேபிளுக்கு கீழே மறைஞ்சிருக்கான். வாங்க தாக்குங்க. அடடா, நான் இப்ப எங்க போவேன் எங்க போவேன்? பண்டி எப்பவுமே பண்டியும் ட்விங்கிளும் தான் ஜோடியா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஃபன் பண்றோம் ஏன்னா ஹோலி வந்துருச்சு. பண்டி இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் ராக் ஸ்டார ட்விங்கிள் ட்விங்கிள் ஃப்ளாப் ஸ்டார் ஆகிட்டானே. வாங்க போலாம். ஓஹோ பண்டி, வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. யாருக்கெல்லாம் ஹோலி விளையாடணுமோ அவங்கள வெளியவே விளையாடுங்க. எனக்கு வீட்டுக்குள்ள கலரோட ஒரு டிராப் கூட வரக்கூடாது. நம்மளால வீட்டுக்குள்ள இப்ப போகவே முடியாது. அப்புறம் பண்டி இப்ப வெளியே வரவே மாட்டான். அப்ப இந்த ஹோலிக்கு நம்ம என்னதான் பண்ண போறோம்? ஹோலி அன்னைக்கு குஜியா சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. பண்டியை வெளியே கூப்பிடுறதுக்கான ட்ரம் கார்டு கிடைச்சிருச்சு. மம்மி, இந்த குஜியா நீங்க எங்க கிட்ட கொடுத்துருங்க. நாங்க ஹோலி குஜியா ரெண்டுத்தையுமே வெளியே வச்சே என்ஜாய் பண்றோம். சரி சரி. வருஷத்துல ஒரு தடவை தான் இந்த குஜியா பண்ணுவாங்க. அப்புறம் பண்டி ஒரு குஜியா கூட விட்டு வைக்க மாட்டான். இப்ப பாருங்களேன், இத சாப்பிடறதுக்கு பண்டி நாக்க தொங்க போட்டு எப்படி வெளியே வர போறான்னு. பண்டி, நீ எந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டியோ அங்கேயே இரு. இந்த வாட்டி உன்னோட ஃபேவரட் ஹோலியோட ஸ்வீட் குஜியா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா எல்லா குஜியாவும் எங்க கிட்ட தான் இருக்கு. அப்புறம் நாங்க இந்த பிளேட்டை சுத்தமா காலி பண்ண போறோம். வேண்டாம், கொஞ்சம் நிறுத்துங்க. எலி எப்படி தானா வந்து மாட்டிச்சு பாத்தியா? நான் சரண்டர் ஆயிடுறேன். நான் தப்பிக்கலனாலும் பரவாயில்ல. எனக்காக கொஞ்சம் குஜியாவை மிச்சம் வைங்களே. இப்ப நானே உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டேனே. என் மேல எவ்வளவு கலர் போட முடியுமோ போட்டுக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஒரே ஒரு குஜியாவை சாப்பிட விடுங்களேன். ஆஹா, தோத்து போறனோட கடைசி ஆசைய நாங்க கண்டிப்பா நிறைவேற்றுவோம். முதல்ல நீ இத சாப்பிடு, அப்புறம் இந்த கலர்ஸ்ல நீ குளிச்சுடு. சாதாரணமா ஹோலிக்கு பண்ற குஜியாக்குள்ள ஸ்வீட் தான் வைப்பாங்க. ஆனா நான் இதுக்குள்ள துப்பாக்கி வச்சிருக்கேன். இந்த குஜியாவால சோனாவோட முகமே மாறிடுச்சு. இப்ப பண்டியோட முகத்தை நான் மாத்தாம விட மாட்டேன். இந்த குஜியா வச்சு எப்படி சுடுறேன்னு பாரு. என்ன இப்படி பண்ணிட்டு சோனு? பண்டி ஒன்ன விட்டு வைக்கல, அப்புறம் நீ எங்களுக்காக இந்த பிளேட்ல ஒரு ஸ்வீட்டை கூட விட்டு வைக்கலையே. போதும், ரொம்ப ஆயிடுச்சு. இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை நிறுத்துங்க. இந்த பண்டியை எப்படியாவது வெளியே வர வச்சு கலர் அடிச்சே ஆகணும். தாக்க தயாரா இருங்க. நீ தப்பிச்சு ஓடலாம்னு நினைச்ச எல்லா வழியுமே இப்ப மூடிடுச்சு. தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்த, கடைசியில இப்படி வந்து மாட்டிக்கிட்ட. நீ தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, பலூன்ஸ் இருக்கு, கலர்ஸும் இருக்கு. உன்கிட்ட என்னப்பா இருக்கு? என்கிட்ட
ரெட் டான்ஸ் இருக்கு. எந்த ஹோலி வந்தாலும் இந்த பண்டி மேல கலரே அடிக்க முடியாது. வயசுல தான் நான் சிறுசு, அறிவுல நான் பெருசு. சின்னவனே, நான் பெரியவன்றது நீ அப்பப்போ மறந்துடுற. அடடா, நான் எங்க போய்கிட்டு இருக்கேன்? பின்னாடி ரொம்பவே ஓடினோம். இப்ப நீயே தானே எங்களை தேடி வர பத்தியா? வா தம்பி, உன் மேல நாங்க வேணா லேட்டா கலர் போட்டிருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஃபன் பண்றோம். ஹோலி வந்துச்சு. இன்னைக்கு என்னோட ஹோலியோட ட்ராக் ரெக்கார்ட் பிரேக் ஆயிடுச்சு. ஆனா இந்த விஷயத்துல நான் உங்க கூட ஃபன்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன். சென்ற வருடம் நீ எனக்கு வண்ணம் பூசினாய் அல்லவா? இந்த வருடம் முதலில் நான் உனக்கு பூசுகிறேன். ஹோலி பூஜையை ஆரம்பிக்கலாம் நந்து அண்ணா. இருள் மறைந்தது, ஒளி பிறந்தது, நமக்கு வெற்றி. கண்ணா தப்பிச்சுக்கோ. பயந்து விட்டாயா? ஹோலி இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தான். இது வண்ண கலவை அல்ல, வெறும் தண்ணீர் தான் அண்ணா. காற்றுக்கே இப்படி பயந்து விட்டாயே, நாளை என்ன செய்ய போகிறாய்? அப்படியா? அதுவும் பார்க்கலாம். நாளைக்கு யார் யாருக்கு வண்ணம் பூச போகிறார்கள் என்று. சுதாமாவின் மேல் நான் வண்ணம் பூசாமல் விட மாட்டேன். ஆமா, நான் தான் கண்ணன் மேல் வண்ணம் பூசுவேன். என் மேல அடிக்கிறாயா உன்னை? நில்லு, எங்க ஓடுற? வேணப்பா. சுதாமா, இன்று உன்மேல் வண்ணம் பூசாமல் விட மாட்டேன். இவரை தவிர நந்த கிராமம் அனைவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்று சுதாமா மேல் வண்ணம் பூசாமல் விடமாட்டார் போல இருக்கிறது. நான் இருக்கும் வரை அப்படி நடக்க விட மாட்டேன். நான் சமைக்கும் செய்தவுடன் அனைவரும் ஓடிவிடுங்கள். நில் சுதாமா. எங்கே சுதாமா? பின்னால. அங்க இல்ல, இங்க இல்ல, அங்க. என்னப்பா அங்க இங்க முன்னால பின்னாலங்கிற? சுதாமா எங்கப்பா? என் தோழன் எப்பொழுதும் என் இதயத்துக்குள் தான் இருப்பான் அண்ணா. அடடா, பிடித்துக்கொள் சுதாமா. என் மேல் விழ வேண்டியது தவறி உங்கள் மேல் விழுந்து விட்டதா? எதுவாக இருந்தாலும் ராதாவிற்கு வண்ணம் பூசிய பிறகுதான். எங்க ஓடுகிறாய்? வண்ணங்களையும் காணவில்லை, மதுவையும் காணவில்லையே. எங்கு சென்றான் மது? கண்ணா, மது, இது எவ்வாறு ஆயிற்று? கண்ணா சொன்ன மாதிரியே வண்ணங்களை பாதுகாத்துக்கிட்டு இருந்தனா, அந்த நேரத்துல சூடா ஜிலேபியோட வாசனை என் மூக்க தொலைச்சிருச்சு. என்னாலேயே என்ன கட்டுப்படுத்த முடியல. அப்படியே போய் இனிப்பு சுவையாக இருந்ததா? கண்ணனுக்கும் இதேதான் கிடைக்க போகிறது. அவனிடம் சொல்லிவிடு. ஐயோ போச்சு, என் வண்ணங்கள் எல்லாம் போச்சு.
ஓஹோ, இவை அனைத்தும் ராதாவின் வேலையா? வண்ணங்கள் இல்லாமல் ஹோலி எப்படி கொண்டாடுவது கண்ணா? நிச்சயம் கொண்டாடுவோம். கண்ணன் இங்கு இருக்கும் வரை ஹோலியை கொண்டாட நமக்கு தடையே இருக்காது. உங்களிடம் இருக்கும் அனைத்து வண்ணங்களையும் இதில் கொட்டுங்கள். வாருங்கள். அந்த சுதாமாவை நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு அடிக்கிறதுக்கு நான் தான் கடிச்சானா மகான்? தெரியாம பட்டுருச்சு, மன்னிச்சிருங்க. நான் வேணும்னே பண்ணல. இப்போ என் அடிய பாரு. வெண்ண வெண்ண வாருங்கள். வசமாக மாட்டிக்கொண்டாயா ராதா? என் தோழி உன் கையில் சிக்க மாட்டாள் கண்ணா. விஷாக்கா, முதலில் உன் நண்பர்களை பார்த்துக்கொள். சற்று மேலே தூக்குங்கள். இன்று உன்னுடைய வண்ணங்களை வைத்தே ஹோலியை கொண்டாடலாம் என்று இருக்கிறேன். கண்ணா, ராதா, நில். எங்கே பயந்து ஓடுகிறாய் கண்ணா? வந்துவிடு. ராதா, நீ இந்த விளையாட்டில் கலந்து கொள்ளவில்லையா? கண்டிப்பாக விளையாடுகிறேன். கண்ணன் முதலில் கையில் கிடைக்கட்டும். கண்ணா, ராதா எங்களோட வண்ணத்தை வச்சு எங்க கிட்டயே விளையாடிட்டா. ஆனால் ராதாவிற்கு வண்ணத்தை பூசி நாம தான் ஜெயிக்க போகிறோம். அதற்கு என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. சொல்வதை கேளுங்கள். கண்ணனுக்காக வைத்திருந்த வண்ணங்களையும் எங்கள் மேலே பூசிவிடு ராதா. ஏன் கண்ணன் பயந்து விட்டானா? இல்ல, அவன் கோவப்பட்டு காட்டுக்குள்ள போயிட்டான். அவனோட வண்ணத்தெல்லாம் நீ எடுத்துக்கிட்டல, அதனாலதான். கண்ணன் என்ன சொன்னான் என்றால், வண்ணங்கள் இல்லாமல் ஹோலி எப்படி கொண்டாடுவது? வண்ணங்கள் இல்லாமல் பண்டிகையை கொண்டாடலாம், ஆனால் கண்ணன் இல்லாமல் பண்டிகையை கொண்டாடவே முடியாது. கண்ணா, கண்ணா, ஓ கண்ணா, நீ எங்கே இருக்கிறாய்? கண்ணா, கண்ணா, அட கண்ணா, நீ எங்கே இருக்கிறாய்? உன்னுடைய வண்ணங்களை எடுத்ததனால் என்மேல் இவ்வளவு கோவமா? நீ மட்டும் தினமும் எங்களுடைய வெண்ணெயை திருடுகிறாய், அது மட்டும் நியாயமா? கண்ணா, கண்ணா, எங்கே இருக்கிறாய் கண்ணா? கண்ணா, என்னை ஏன் இப்படி படுத்துகிறாய் கண்ணா? என் முன்னால் வா.
கண்ணா, இது என்ன விளையாட்டு? எனக்கு தெரியும், நீ இங்கேதான் இருக்கிறாய். உன் முகத்தில் மட்டும்தான் இன்னும் வண்ணம் பூசவில்லை. அதற்கும் நான் ஏற்பாடு செய்து விடுகிறேன். நான் வண்ணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் முன்னால் வந்து விடு கண்ணா. கண்ணா, உண்மையாக திருப்பி தருவாயா? ஆமாம், உண்மையாக. வா கண்ணா, போகலாம். நான் உன்னுடைய வண்ணங்களை திருப்பி தருகிறேன். நான் கண்ணனுடைய வண்ணங்களை எடுத்து விட்டேன் அல்லவா? அதனால் கண்ணன் கோபமாக சென்று விட்டான். நான் உங்களுடைய அனைவரின் முன்னும் நான் கண்ணனின் வண்ணங்களை திரும்ப தரப்போகிறேன். நாம் செய்யும் தவறை எப்பொழுதும் திருத்திக் கொள்ள வேண்டும் ராதா. கண்ணா, இதோ உன் வண்ணங்களை திருப்பி தரும் வண்ணம். என் தவறை நான் திருத்திக் கொண்டேன். கண்ணனுக்கு முதலில் நான் தான் வண்ணம் பூசி வெற்றி பெற்றேன். எதற்காக சிரிக்கிறீர்கள்? முதலில் உன்னை நீ கண்ணாடியில் பார். உனக்கு முன்னரே கண்ணன் உன் மீது வண்ணங்களை பூசி வெற்றி பெற்று விட்டான். இது எப்படி செய்தாய்? உன் மீதுள்ள அதிக அன்பினால் தான் ராதா. நான் உன்னை விடவே மாட்டேன். நாங்களும் உன்னை விட மாட்டோம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. எல்லாரும் என் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இருங்க, கேக்க ஒரு வழி பண்றேன். பொது அறிவு இல்லாதவனே, பாட்டெல்லாம் பாடி இருக்கோம், கொஞ்சமா எங்களுக்கு கூட மோட்டோம். என் பர்த்டேக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, எல்லாரும் வெறும் கையோட வந்திருக்கீங்களே. கிஃப்ட் எதுவும் இல்லையா? இப்போ நான் தரேன், வாங்கிக்கோ. நீ எல்லாம் நல்லா அடிக்காதீங்க அடிக்காதீங்க, எல்லாரும் அடிக்காதீங்க. சொன்னா கேளுங்க. வேண்டாம் வேண்டாம், ஐயோ வேண்டாம், அடிக்காதீங்க அடிக்காதீங்க, வேண்டாம் 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 வேண்டாம், அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. இதெல்லாம் ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு மூக்கு பிடிக்க சமோசா சாப்பிடுறது, ராத்திரில கத்துறது. வேண்டாம். பத்துலு, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு திங்கக்கிழமை, அதாவது மண்டே. அதனால என்ன? திங்கக்கிழமை என்னைக்கு கேட்கல, இன்னைக்கு என்ன நாளுன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். அதாவது இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன், சாரி. என்ன நண்பன் நீ, இத கூட மறந்துட்டேன். சரி, இன்னைக்கு என்ன நாள் சொல்லு பார்க்கலாம். சாரி மோட்டோ, நல்ல வேலை எனக்கு நீ ஞாபகப்படுத்தின. இல்லனா நல்ல வேலையா நான் டிஃபனை சாப்பிட்டு இருப்பேன். ஏன் இன்னைக்கு என்ன? இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல வந்த மோட்டோ. நான் அமாவாசை அப்பாவாசை இத பத்தி எல்லாம் கேட்கல. இன்னைக்கு என்ன நாளுன்னு உன்கிட்ட கேட்டேன். இன்னைக்கு வேற எந்த விசேஷமும் இல்ல. சும்மா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைக்காத. நான் வரேன், நிறைய வேலை இருக்கு எனக்கு. பத்துலு, நீ வெளிய போய் பாரு. இன்னைக்கு என்ன நாளுங்கறத நீ மறந்துட்ட. வெளியில நானா? அதே எப்படி? திறந்துடு சீசே. வெளியில நான் எப்படி இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் இரு. ஒரு உயிர் நண்பனுக்கு பிறந்த நாள், அத கூட மறந்துட்ட. நீலா என்ன நண்பன்? இதான் உன் பெட்டி. பத்துலு, என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, நடு ரோட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீயா? இன்னைக்கு மோட்டுவோட பிறந்த நாள். உங்க எல்லாரும் கூடவும் சேர்ந்து பர்த்டே பார்ட்டி கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சர்ப்ரைஸா பிறந்த நாள் கொண்டாடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அத நம்ம ரெடி பண்ணலாம்ப்பா.
இந்த ஊரோட ஹீரோவா இருக்கிற நீ எங்க தனியா நடந்து போயிட்டு இருக்க? எங்க போற, ஏன் போற, எதுக்காக போற? சீக்கிரம் சொல்லு. சார் போலீஸ்காரங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுங்க இன்னைக்கு என்ன நாளுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சட்டத்தை உருவாக்குன நாள். இந்த நாள்ல தான் முதல்ல சட்டத்தை உருவாக்குனாங்க. ஆஹா, நான் அத பத்தி கேட்கல சிங்கம் சார். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஐபிக்கு முக்கியமான நாள். அது என்னன்னு சொல்லுங்க. மகாத்மா காந்தி பிறந்தது அக்டோபர் 2, ஜவஹர்லால் ஜி நவம்பர் 14, இந்திரா காந்தி ஜி, சுவாமி விவேகானந்தா, மைக்கேல் ஜாக்சன். சாரி, இன்னைக்கு எந்த பெரிய மனுஷனோட பிறந்த நாளும் இல்ல. நிச்சயமா சொல்றேன், ஒருவேளை கண்டிப்பா ஏதாவது திருடனோட பிறந்த நாளா இருக்கலாம். அந்த விஷயம் எல்லாம் யாருக்கு தெரியும்? எப்படி 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 யாருக்கு தெரியும் சொல்லு. ரொம்பவே சரியா சொன்னீங்க சிங்கம் சார். மோட்டு, இப்போ நீயே சொல்லு. எனக்கு எந்த திருட்டு பயப்புள்ளைக்கு பிறந்த நாள்னு நீயே சொல்லு மோட்டு. இவன் ஹீரோவா தான் இருந்தா எப்படி வில்லனா மாறிட்டான்? என்ன ஒண்ணுமே புரியலையே. பாரு பாரு, இங்க நல்லா பாரு. வேனு போல இருக்கு நம்ம கிட்ட தேரு. இப்ப எனக்கு வேணும் பழ சாரு. நீங்க எல்லாரும் என்ன கூப்பிடணும் சாரு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். உங்க பஞ்சு டயலாக் சூப்பரா இருக்கு. போத என்ன ரொம்ப புகழாத. இப்ப வாங்க மோட்டுவ விஷ் பண்ணலாம். மேனே மேனே ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்க சார்பாவும் நல்வாழ்த்துக்கள். Thank you. Thank you. என் கூட பழகின எல்லாருமே இத மறந்துட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் என் பிறந்த நாளை ஞாபகம் வச்சு வாழ்த்து சொல்றீங்க. உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளு மோட்டோ. நீ உன்னோட எமோஷனலை கொஞ்ச நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணி வை. யாருக்கு எது ஞாபகத்துல இல்ல முதல்ல அத சொல்லு. உங்களுடைய வாழ்த்தை கேட்ட உடனே நான் எமோஷன் ஆயிட்டேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியலையா? விஷயத்தை நீ சொல்லன்னா வேற யாரு வந்து என்கிட்ட சொல்லுவா? அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வாயால சொல்லுங்க. சரி, விஷயத்தை நீ சொல்ல மாட்டேங்கிற, அதனால நானே உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்குதான் நான் முதல்ல திருட ஆரம்பிச்சேன். அதுவும் உன்னால. இன்னைக்குதான் நான் பல சாகசங்களையும் செய்ய ஆரம்பிச்சேன். அதுவும் உன்னாலதான். அதனால ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டு மீ. மீ என்னையாண்டு தந்தூரி அடுப்ப பத்த வச்ச மாதிரி இப்படி கும்பல் கூண்டிட்டு தண்ணி எடுத்துட்டு வாங்கப்பா. நம்ம விழா கொண்டாடலான்னு பார்த்தா நம்ம விழா எலும்ப உடைச்சிடுவான் போல இருக்கு. நிக்காம ஓடுங்க, புடிச்சானா குப்பு குப்புன்னு குத்திடுவான் போல இருக்கு. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அதேங்கப்பா, நம்மளோட இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி எப்ப ஆரம்பிக்க போகுது? எப்ப சொல்லுங்க. இந்த டெக்கரேஷன் முடிஞ்சதும் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சிங்கம் சார், இந்த கெமிக்கல் எல்லாத்தையும் வெளியே கொண்டு போய் வச்சிருங்க. டாக்டர் மண்டையா எங்க இருக்க? மத்தவங்க மாதிரி இல்ல, பூசணிக்கா மண்டையனுக்கு என் மேல ரொம்ப ரொம்ப அன்பு ஜாஸ்தி. பூசணிக்கா மண்டையா, கதவை தர சீக்கிரம். எங்க இருக்க? நாம கொஞ்ச நேரம் பேசாம இருக்கலாம். அவன் கத்திட்டு தானா போயிடுவான். ஏன்னா நம்ம பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ற வேலை இன்னும் முடியல. அதான் மிட்டாய் ரெடி பண்ணணும், கேக் ரெடி பண்ணணும், எவ்வளவு வேலை இருக்கு. மோட்டு சார், டாக்டர் ஜக்கா உள்ள இருக்காரா? அவர் உள்ள இருந்தா நான் ஏன்டா வெளியே ரெண்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன்? இந்த முட்டாயை இப்ப நான் யாருக்கிட்ட கொடுக்கறது? மிட்டாயா? சரி சரி, அதை என்கிட்டயே கொடுத்துரு. டாக்டர் பூசணிக்கா மண்டையனுக்கு உயிர் நண்பன் நானே அவர்கிட்ட இதை ஒப்படைச்சிடுறேன். கிளம்பு. இந்த பானை வைத்த மோட்டு இருக்கானே, அவனுக்காக கஷ்டப்பட்டு உருவாக்கின எல்லா பிளானையும் கெடுத்துருவான் போல இருக்கு. அட விட்டு தள்ளுப்பா, அவன் மிட்டாயை மட்டும் தானே சாப்பிடுறான். பரவாயில்ல, சாப்பிட்டோம், விட்டுரு. பூசணிக்கா மட்டையா, நீயாவது எனக்கு ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தேன். ஆனா நீயும் இங்க வீட்டுல இல்ல. என்ன நண்பையா நீ? ஏன் பிறந்த நாள ஒருத்தர் கூட ஞாபகம் வச்சுக்கல. எனக்கு உயிர் நண்பன் ஒருத்தர் கூட கிடையாது. யாருக்காக இந்த உலகத்துல நான் இனிமே இருக்கணும்? இனிமே நான் இங்க இருக்கிறது அர்த்தமே கிடையாது. நான் இங்க இருந்து கிளம்புறேன்.
என்ன இது? இந்த ரெண்டு கெமிக்கலும் ஒன்னா சேரக்கூடாது. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க போங்க. வேண்டாம், எல்லாரும் ஓடி போய் தப்பிச்சுக்கோங்க. இது பிளாஸ்ட் ஆக போகுது. அந்த பானை வைத்தன் கூட இருந்தாலும் பிரச்சனை, வெளியே இருந்தாலும் பிரச்சனை. பத்துலு மட்டும்தான் எனக்கு உயிர் நண்பனாக இருந்தான். இந்த ஊர்ல இருக்கிற மத்தவங்க யாரு எனக்கு நண்பனாக இல்லைனா கூட நான் கவலைப்பட்டது கிடையாது. ஆனா அவனே என்ன மறந்துட்டான். எதுக்காக கேக் எல்லாம் கொண்டு வரீங்க? ஏன்னா இன்னைக்கு உன்னோட பர்த்டே தான் மோட்டோ. பாட்டு முடிகிற வரைக்கும் உணர்ச்சி வசப்படாத மோட்டோ. லட்சியத்தை நிறைவேற்றிக்க. ஏன் நீங்கெல்லாம் கேக் சாப்பிடாம அப்படியே அமைதியா இருக்கீங்க? என் பர்த்டேக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்க போறீங்கன்னு நினைச்சேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கொடுத்தியே, அதுதான் பெரிய சர்ப்ரைஸ். உனக்கு எங்களால சர்ப்ரைஸ் பார்ட்டி ரெடி பண்ண முடியல. ஆனா சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம் மோட்டு. சர்ப்ரைஸ் கிஃப்டா? ஆஹா, சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமா கொடுங்க. எதுக்காக எல்லாரும் கம்பு எடுக்கிறீங்க? சர்ப்ரைஸ் பார்ட்டி கெடுத்ததே நீ தாண்டா பானை வைத்தா. அதனாலதான் உன்னை ரவுண்டு கட்டி பொழக்கலான்னு வந்திருக்கோம். இதுதான் உண்மையான சர்ப்ரைஸ். அடிங்க. சொன்னா கேளுங்க, நான் உங்களுடைய உயிர் நண்பன் இல்லையா? விட்டுருங்க, சொன்னா கேளுங்க. மோட்டோ, எதுக்காக இப்படி வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சு இருக்க? எனக்கு இந்த ஹோலி பண்டிகையே பிடிக்காது. கலர் எல்லாம் மேல அடிச்சு சட்டையெல்லாம் நாசமாயிடும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ஹோலி பண்டிகை வருது. அதை நாம திருவிழா மாதிரி கொண்டாடியே தீரணும். நீ எதுக்காக இப்படி ஓடி ஒளியிற? முத இந்த கலர் பவுடரை நான் ஊ மேல தான் தெளிக்க போறேன். ஹாப்பி ஹோலி பண்டிகை. நில்லு. இப்ப பாரு, இது ஹோலி திருவிழா. ஹோலி நல்வாழ்த்துக்கள். ஹோலி நல்வாழ்த்துக்கள். அட பத்துலு, என் உயிர் நண்பா, மோட்டுவை அளவே காணுமே. எங்க போயிட்டான் அவன்? ஹோலி பண்டிகை அன்னைக்கு கலர் எடுத்து அவன் மேல அடிச்சுக்கிட்ட கன்றாவியா இருப்பானா, அவனுக்கு அவனே தெரிஞ்சுக்கிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். இவங்க எல்லாம் என்னைக்குதான் திருத்துவாங்களோ தெரியலையே. கடவுளே, நீதான் இவங்களை திருத்தணும். ஹோலி பண்டிகைன்ற பேர்ல மத்தவங்க மேல கலர் அடிச்சு இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே. மேல இருக்கிற நீ கேட்க கூடாதா? சொன்னா கேளு. உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. இனிமே இதுல விளையாடாத. ஒழுங்கா அந்த பக்கெட்டை என்கிட்ட கொடு. மேல இருக்கிற கடவுள் கிட்ட என் குறைய சொல்லிக்கிட்டு இருந்தா இப்படி மேல கலரை ஊத்திட்டியே. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? எதுக்காக என் மேல கலரை ஊத்துன? சாரிங்க, தெரியாம ஊத்திட்டேன். அடுத்த முறை தெரிஞ்சு ஊத்துறேன்னு. செல்லம், அந்த கலர் பாலை எடுப்பா, அவர் மேல வீசலாம். அண்ணாத்த, தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு ஹோலி இல்ல, அதான் இப்படி. அங்க பாருங்க, மோட்டோ கலர் கலரா ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை புடிங்க. ஏப்பா, டீ கடைக்கார மண்டே எங்க? அட, நான் தாயா அந்த டீ கடை அண்ணாச்சு. சரி, பரவாயில்ல, நீயே கடைக்காரனா இருந்துட்டு போ. சூடா சமோசா போட்டு 2 பிளேட் எனக்கு கொடு. யாராவது வந்து பாத்திர போறாங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, சகோதர சகோதரிகளே, தாடிய மோட்டோ இங்கதான் வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். ஏ பத்துலு, கசிட்டாராம், மோட்டோ இங்கதான் பதுங்கிக்கிட்டு இருக்கான்.
இன்னைக்கு ஹோலி அண்ணாச்சி, ஹோலி தப்பா நினைச்சுக்காதீங்க, வாங்கிக்கங்க. ஹாப்பி ஹோலி. அட மோட்டு, என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, எங்க ஓடுற நில்லு. ஏன் கதை ஹோலி கொண்டாட சொன்னா இவன் என்ன ஓடி பிடிச்ச விளையாடிக்கிட்டு இருக்கிறான். விடாதீங்கோ. ஏய் ஹோலி அன்னைக்கு நம்ம எல்லாரையும் சந்திச்சு கொண்டாடணும். கலர் வந்து மழை மாதிரி அப்படியே பொழியணும். அட பாவிங்களா, கூரைய பிச்சுக்கிட்டு வந்து விழுறீங்களாடா. எங்க முடிக்கிறது? அம்மா ஆயில்லே. சிங்கம் சார், ஹோலி வாழ்த்துக்கள். நாம இப்ப ஹோலி பண்டிகை கொண்டாடலாமா? நிறுத்துங்க, சத்தத்தை சத்தியமா சொல்ற நிறுத்துங்க. நான் இப்ப டியூட்டில இருக்கேன், அதனால என் யூனிஃபார்ம் மேல கலர் தண்ணிய ஊத்திராதீங்க. மரியாதையா அந்த தண்ணி எல்லாம் அதுல கொண்டு போய் ஊத்துங்க. அதுக்கப்புறம் ஹோலி வாழ்த்துக்களை சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா உங்க எல்லாரும் ஜெயில போட வேண்டி இருக்கும். என் மேல ஊத்தாதீங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. இதுக்கு நான் வேற ஒரு வழி பண்றேன். மம்மி, அப்படியெல்லாம் ஓடாத, குறுக்கால குப்பலாரி வர போதே. நில்லு, நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன். இது எப்படி இருக்கு? இந்த வர மோட்டு, ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது சத்தியமா சொல்றேன், இந்தியா மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நின்னுடு. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது கேம் பாசிபிள். ஓய், ஹேண்டில் பிடிச்சுக்க. இப்ப பாரு. அடேங்க அம்மா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் ஹோலி. இன்னைக்கு பூரா நமக்கு ஜாலி, எல்லாருமே காலி. பாஸ், நீங்க பிரமாதமான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. பாஸ் பாஸ், எனக்கு என்ன தோணுதுன்னா தூரத்துல எங்கேயோ மோட்டோட சத்தம் கேக்குது பாஸ். எல்லாரும் ஓடுங்க, அந்த மோட்டோ கத்துனானா ஆபத்து நமக்கு தான். சீக்கிரம் ஓடுங்க. ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஹோலி வாழ்த்து சொல்றதுக்கு நீங்களே எங்களை தேடி வந்துட்டீங்களே, சந்தோஷமா இருக்கு. இல்ல இல்ல கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அழாதீங்க மோட்டு, ஹோலி பண்டிகையை நாம கொண்டாடலாம். இல்ல இல்ல, இதத்தான் நானும் பண்ணணும்னு நினைச்சேன், நீயே பண்ணிட்ட. சரி, இப்ப நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோலி கொண்டாடுவோம். இவன் வந்தாலே பிரச்சனை தான் நடக்கும்னு நான் அப்பவே சொன்னனே, பாத்தீங்களா? பாஸ், நம்ம மேல மிதந்துகிட்டு இருக்கோம், கீழே போய் யோசிக்கலாமா? இவன் கீழே இருக்கிற வரைக்கும் நாம கீழவே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நாம வேற எங்கேயாவது போயிடலாம், வாங்கோ. அமைதியான காட்டுக்கு நான் வந்துட்டேன். இங்க யாரும் கலர் தண்ணியை என் மேல பீச்சி அடிக்க முடியாது. நான் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க போறேன். வேண்டாம், என் மேல கலர் தண்ணி அடிக்காதீங்க. இந்த ஹோலி பண்டிகை எனக்கு பிடிக்கல. கலர் தண்ணி அடிச்சு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருங்க. நான் இனிமே காட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். நான் ஊருக்கே போயிடுறேன். ஆஹா, வகையா மாட்டிக்கிட்டேன். அட மோட்டு, என் உயிர் நண்பா, நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கலரை உன் மேல அடிக்க போறோம். எப்படி? இதுக்கு பேர் தான் ரவுண்ட் கட்டி அடிக்கிறது மோட்டோ. இன்னைக்கு நாங்க உன்னை விட போறது இல்ல மோட்டோ. கொண்டாட போற நாங்க ஹோலி இல்ல போலி. ஒன்லி ஜாலி.
எதுக்காக இப்படி கோழைங்க மாதிரி என் கைய கட்டி போட்டு இப்படி சித்திரவதை பண்றீங்க? தைரியம் இருந்தா என் கைய அவுத்து விட்டு பாருங்க. மோட்டு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒன்ன நீயே பாரு. நல்லா கலர் கலரா குளிச்சிட்டு வந்திருக்க, அத மறந்துடாத. உன் உடம்புல கலர் படாத இடமே இல்ல. இப்பவாவது வா விளையாடலாம். தாராளமா விளையாடலாமா? சரி, என் கைய அவுத்து விடுங்க. நானும் போய் கலர் பொடி எடுத்துட்டு வரேன். நீங்க எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் கலர் பொடியோட வந்து உங்க கூட ஜாலியா விளையாடுறேன். எல்லாரும் இங்கே இருக்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நான் சொல்றத கேளுங்க, சீக்கிரமா இருந்து ஓடுங்க. மோட்டு வந்துகிட்டே இருக்கான், ஓடுங்க. அடே, மோட்டு வராங்கிறதுக்காக நாம எதுக்காக ஓடி ஒளியணும்? ஆமா, எதுக்குன்றதுக்கான விஷயத்த நீ சொல்லு. அது வந்து எதுக்குப்பா இங்க பயிரிஞ்சு எல்லாம் வருது? அதே கப்பா. ஏ மோட்டு, நீ எங்க பிடிச்சிருக்கு சொல்லு. ஹோலியா கொண்டாடுறீங்க. ஹோலி இன்னையோட உங்க கதைய காலி. ஹோலிங்கிற பேர்ல மத்தவங்களை சித்திரவதை பண்ணாதீங்க. பத்துலோ இந்தா. அதே கப்பா. இப்ப சொல்லுங்க. ஹோலி ஹே ஹோலி, சந்தோஷமா கொண்டாடுறோம், ஜாலி. குடிக்கிறதுனால உடம்பு சுத்தமாயிடும் மக்களே. ஆனா மூளைய சுத்தம் பண்றதுக்கு நல்லா படிக்கணும் குழந்தைங்களா. இப்படி டானோட பஞ்ச் டைலாக். இன்னைக்கு நான் போட போற கலர் yellow. ஆக போற நல்ல ஃபெலோ. நான் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டதும் பெரிய ஹீரோ மாதிரி ஆயிட்டேனப்பா. மிஸ்கின் பட ஹீரோவை சங்கர் பட ஹீரோ ஆக்குறோம்டா. அதுக்கு தாண்டா நாங்க கலர்ஸோட வந்திருக்கோம். குடி பசங்களா, அப்படி செய்யாதீங்க. எனக்கு கலர்ஸ்னா ரொம்ப அலர்ஜி. டாகிடான் இப்ப கலர்ஃபுல்லா இருப்பானே. நான் உண்மையிலேயே டான்டா. பேரு மட்டும் தான் டான்னு நினைச்சியா? டாகிடான் அங்க பாரு, இன்னைக்கு ஹோலி. அதான் நான் சொல்லிட்டேன்ல, இல்லனா இல்ல. ஏ டாகிடான், உனக்கு கலர் பொடி எல்லாம் பத்தாதடா. இந்தாடா கலர் பாம். உங்க யாக்கர்லாம் இங்க வேலைக்கு ஆகாது குடி பசங்களா. நான் ஃபுட்பால்லயே 6 அடி பண்ணா. கிளம்புங்க, காத்து வரட்டும். இங்க ஒவ்வொரு அடியிலையும் கலருங்கிற ஆபத்து இருக்கு. அதனால ஒவ்வொரு அடியையும் பார்த்து பத்திரமா எடுத்து வைக்கணும். முதல்ல பேப்பர் படிக்கலாம். எனக்கு பேப்பர் கூட கலர்ஃபுல்லா இருக்க கூடாது, பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இருக்கணும். ஏய் கண்ணா, உனக்காக நான் சுட சுட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடு சாப்பிடு, சாப்பிட்டுக்கிட்டே இரு. அடே, உன்னை கலரால அபிஷேகம் பண்ணலான்னு பார்த்தா நீ எஸ்கேப் ஆயிட்டியே. கண்ணா, பிளேட்ட பாரா, இன்னைக்கு ஹோலி. எனக்கு ஹோலினா பிடிக்கவே பிடிக்காது. ஏன் இவனுக்கு இது பிடிக்க மாட்டேங்குது? என்ன கொடுமை சார் இது. நம்ம வீட்லயே பயந்து பயந்து நடக்க வேண்டியதா இருக்கே. மேஜர் நீயா? டாகிடான், என்னோட வாட்ச் ரிப்பேர் ஆயிருச்சு, கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறது. ஏற்கனவே என் டைம் தான் மோசமா இருக்கு. இவன் வாட்சியாவது சரி பண்ணி கொடுப்போமே. மேஜர், நீ உன்னை மறந்துட்ட. முறைப்படி பார்த்தா நான் உனக்கு அண்ணன்டா. என்னோட இன்னொரு பேரு டான்டா. டாகிடானை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்ல, ரொம்ப கஷ்டம். எல்லாரும் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் இங்க நிம்மதியா பேப்பர் படிக்கிறேன். டாகிடான், நாங்கெல்லாம் கால மாட்டிலேயே பால் கறப்போம்டா. நீ எல்லாம் சப்ப மாட்டுறா. எங்க அங்க ஏன் வேலை முடிஞ்சது? அவ்வளவுதான், என் வேலையை ஸ்டார்ட் பண்றேன். பள்ளிக்கு பள்ளி, கலருக்கு கலர். டாகிடானு, கலரையா வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் நீ கலர்ல குளிக்கவே போறடா. பேப்பர் படிச்சு படிச்சு ரொம்ப போர் அடிக்குது. கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்தா ரிலாக்ஸா இருக்கும். போய் கலர்ஃபுல்லா நடந்துட்டு வா. யாரு வேணானா? என்னோட எல்லோ ட்ரெஸ்ஸை எல்லாம் நாசம் பண்ணி என்னையும் டர்ட்டி ஃபெலோ ஆக்கிட்டானுங்களே. இவனுங்களை நான் விடவே போறதில்ல. அடே, நீங்க தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. இதுக்கு மேல என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்கடா. ஹோலி கொண்டாடணும்னு ரொம்ப துடிச்சிங்கல்ல. இப்ப நீங்க கொண்டாட போற ஹோலிய இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. இந்த டாகிடான் ஹோலிக்கு கிளம்புறதே போருக்கு கிளம்புற மாதிரி இருக்குல்ல. அதுதான் டான். டானுக்கெல்லாம் டான். டேய் பொடி பசங்களா, எல்லாமே தலைகீழாக போகுது. ஏன்னா வர போறது டானுக்கெல்லாம் டான். டாகி டான். எல்லாரும் எங்கடா போயிட்டானுங்க? பொடி பாயில, என்ன நீ அங்க தேடிக்கிட்டு இருக்கியா? உனக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன்டா. டாகிடானே, நானும் பல கலைகள் கத்த வித்தக்காரன் தான்டா. அடே, இது வீடா இல்ல யுத்த பூமியா? கண்ணாம்பூச்சி ஆடி போர் அடிக்கத. டாகிடான், இப்போ உன்னோட ஆட்டத்தை முடிக்க போறேன்டா. டேய் பொடி பாயில, உனக்கு ஒண்ணு தெரியுமா? வெற்றியோட மறுபெயர் தான் டாகி டான். டானுக்கெல்லாம் டான்.
என்னடா இது இப்பவே ஓடி பிடிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்களா? ஹோலி வாழ்த்துக்கள்னே, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஹோலி வாழ்த்துக்கள். இதுல தப்பா நினைக்க என்னடா இருக்கு? நானே உனக்காகத்தானே காத்துட்டு இருக்கேன். சூப்பரா இருக்குண்ணே. வாங்கண்ணே, கொஞ்ச நேரம் பொடி பசங்களுக்கு ஆட்டம் காட்டலாம். கிங்காங்கோட முட்டாள்தனத்தை நிறுத்திக்க. இனிமே நாம தான் ஜெயிக்கணும். டாகி பிரதர்ஸ் உண்மையிலே நாங்க இப்ப தயாரா இல்ல. ஏன்பா அடுத்த வருஷம் ஹோலிக்குள்ளேயாவது தயாராயிடுவியா? டாகி பிரதர்ஸோ தீபாவளியையும் ஹோலியையும் ஒன்னா எப்படி கொண்டாடுறதுங்கிறத நான் இப்ப உனக்கு காட்ட போறேன்டா. என்ன பொடி பையில பொம்மை பாமா? வீண் பேச்சு உடம்புக்கு ஆகாது. எப்படி? அடே பொடி பசங்களா, என் தம்பி கிட்டயே வேலையை காட்டுறீங்களா? இந்த சொல்லா சூடானா சுளுக்கு எடுத்துருவா. எவ்வளவு சிரிக்கணுமோ அவ்வளவு சிரிச்சுக்கோங்கடா. இதுக்கப்புறம் நீங்க அழக்கூட முடியாது. கண்ணா, அங்க பாத்தியா? இந்த பொடி பசங்கள் எல்லாம் ஹாட்டா இருக்கானுங்க. ராம்போ, இப்ப டாகி பிரதர்ஸ்க்கு அவங்களோட முன்னோர்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும்டா. சியர்ஸ். இன்னைக்கு பார்ட்டி முழுக்க முழுக்க என்னோடது. டாகி பிரதர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஹோலி வாழ்த்துக்கள்றா. இந்த ஹோலியை உங்களோட வாழ்க்கை முழுக்க நீங்க மறக்கவே கூடாதுடா. ஐயோ, இவனுங்க கோலப்பொடியில காரப்பொடியும் சேர்த்துட்டானுங்க. என்னண்ணா இது? இவனுங்க திருந்துவானுங்கன்னு பார்த்தா நமக்கே ஆப்பு வச்சுட்டானுங்களே. காப்பாத்துங்க, யாராவது என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. என் கதை முடிஞ்சது போல இருக்கே. சொரிஞ்சு நான் இன்னைக்கு ஒரு வழி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த பொடி பசங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டியாகணும். அண்ணே, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னடா இது? பழைய நியூஸ் பேப்பரை கொண்டு வந்திருக்க? இதுல தானே பிளானே இருக்கு. டன் டனக்கா டன். டன் டன். யாரா அவன் நடராத்தில கதவை தட்டுறது? பஸ், யார சுட சுட பிஸ்கெட் வச்சுட்டு போயிருக்காங்க. இத சாப்பிடலாமா? ஒரு நிமிஷம் கிங்காங், அவசரப்படாத. இந்த குக்கீஸ்ல ஏதோ கோல்மால் இருக்கு. என்னோட யூகம் ரொம்ப சரி. இதுல பாம்பு இருக்கானாத்த? சீக்கிரமா வீசி எறிடாத. என் வயிற்றுலயே அடிக்க பாத்தீங்களா டாகி பிரதர்ஸ்? உங்களை சும்மா விட மாட்டோம். அடே நீல கலர் பொடி பசங்களா, உங்க எல்லாருக்கும் ஹோலி வாழ்த்துக்கள். டாகி பிரதர்ஸ், எதுவா இருந்தாலும் 1க்கு 10 கொடுத்துதானே எங்களுக்கு பழக்கம். கிங்காங்க பாலா போடு. பொடி பசங்களா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. தப்பா குறி வச்சு தப்பான ஆள அடிச்சிட்டீங்க. இனி அட்டாக்கு ரெடியா இருங்க. டாகிடான் அங்க இருக்கான். அப்ப இது யாரா? டேய், எல்லா வண்டியும் உடனே நான் இருக்கிற பக்கம் அனுப்பி வைங்க. இப்ப நம்மள என்ன பண்ண போறாங்க? உங்களை சித்திரவதை பண்ண போறேன்டா. சீக்கிரம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்கடா. இன்னும் நிறைய இடத்த கிளீன் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் பாருங்கடா. அச்சோ, இத சுத்தம் பண்றதுக்குள்ள அடுத்த ஹோலி வந்துரும் போல இருக்கே. அடுத்த ஹோலியா? டாடி